சாயந்தரம் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னாக்கா நம்ம சாயந்தரம் உடனே பசங்களுக்கு வந்து ஒரு செஞ்சு உடனே அது ஒரு டிஃபனாக கொடுக்கணும், ஸ்நாக்ஸை கொடுக்கணும்னா கடையில் போய் வாங்கணுன்ற அவசியம் இல்லாமல் வீட்டிலே இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஒரு பலகாரம் பண்ணி கொடுக்கணும்னா இப்போ நம்ம இந்த நீர் உருண்டையை எப்படி செய்யறதுங்கிற செய்முறையை காமிச்சிட்டு நம்ம வந்து வீட்டில் அரிசி அரைக்கிறோம், இல்லை அரிசி மாவு இருக்குது, எது இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் அதை ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டோம்னா கூட நமக்கு போதும். அதை வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நம்ம வந்து பிசைஞ்சு அதை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் வீட்டிலையே தேங்காய் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கும், கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே இருக்கும். தேவையானது அதுக்கு உள்ள பொருள் எல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும். மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கொஞ்சம் திருகின தேங்காயும் போட்டுக்கிட்டு அந்த சாரம் வந்து அதில் இறங்கிறதுக்கு நல்ல ஒரு இனிப்பு சுவை கொடுக்கும். அதில் இது தேங்காய் அப்படின்னாக்க அந்த உருண்டையை நம்ம கடிச்சு சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் வயசானவங்களுக்கெல்லாம் இது வந்து நம்ம கடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குங்கிறதுனால இதை சில பேர் இதை ஒதுக்கிக்கலாம். இந்த ஒதுக்கிட்டு நம்ம திருவி போடுறதை மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டு திருவி போட்டு அதை செஞ்சோம்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இந்த உருண்டையை செஞ்சு நீர் ஆவியில் வேகிறதுனால பசங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது. அதனால இதை வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்கறதுக்கு சௌரியமாக. இப்போ நம்ம இந்த நீர் உருண்டையை எப்படி செய்யறதுங்கிற செய்முறையை காமிச்சிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறேன் பாருங்கள். சட்டி காஞ்சதுக்கு பிறகு நல்லெண்ணெய் தான் விட்டுக்க போகிறோம். நல்லா எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சோன்னா நம்ம முதல்ல மிளகாயை போட்டுருவோம். போட்டுட்டு அடுத்தது கடுகையும் போட்டுக்குவோம்.